வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் ஏரி மற்றும் குளங்கள் நிரம்பி வழிகின்றன. இதன் விளைவாக பாலாறு பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. காட்டாறு வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. வாலாஜாபாத் அவலூர் இணைக்கும் தரைப்பாலத்தில் வாகன போக்குவரத்து முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளது. வாலாஜாபாத் பாலாற்றில் வினாடிக்கு 15,000 கன அடி நீர் வடிந்து வருகிறது. இதனால் அவலூர், அங்கம்பாக்கம், வேலூர், காவாந்தண்டலம் உள்ளிட்ட 20 கிராமங்களுக்கு போக்குவரத்து முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டுள்ளது. இதனால் மக்கள் வாகனங்களை மறுகரையில் நிறுத்தி வைத்துவிட்டு நடந்து சென்று பாலாற்றை கடக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. மாற்றுப்பாதையில் சென்றால் சுமார் 30 கிலோமீட்டர் சுற்றி செல்ல வேண்டும். இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதித்துள்ளது. இந்தியாவில் 2030ஆம் ஆண்டிற்குள் குறைந்தபட்சம் 9 கோடி பேருக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதை மத்திய அரசு நோக்கமாக கொண்டுள்ளது. அந்த வகையில் முத்ரா யோஜனா உட்பட பல்வேறு திட்டங்களின் கீழ் சுயதொழில் முனைவோர் தொடங்க மத்திய அரசு கடன் வழங்கி வருகிறது. இந்திய இளைஞர்களின் தொழில் திறனை மேம்படுத்தவும் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக மத்திய அரசு துறைகளில் காலியாக உள்ள பணியிடங்கள் குறித்து பிரதமர் மோடி ஆய்வு நடத்தினார். அடுத்த 18 மாதங்களில் 10 லட்சம் பேருக்கு மத்திய அரசு வேலைவாய்ப்பை வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை வழங்கும் ரோஜ்கார் மேளா எனும் மத்திய அரசு வேலைவாய்ப்பு திருவிழா மாநிலங்கள் தோறும் நடத்தப்பட்டு வருகிறது. மதுரை மடிட்சிய அரங்கில் வேலைவாய்ப்பு விழாவில் தேர்ச்சி பெற்ற 60 பயனாளிகளுக்கு மத்திய அரசு வேலைப்பணிக்கான 60 நியமன ஆணைகளை மத்திய குடும்ப நல இணை அமைச்சர் பிரதாப் ராவ் கன்பத்ராவ் ஜாதவ் காணொலி மூலம் வழங்கினார். இவ்விழாவில் பிரதமர் மோடி காணொலி வாயிலாக தேர்ச்சி பெற்ற நபர்களுக்கு பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்தார். விழாவில் தமிழ்நாடு வட்ட முதன்மை அஞ்சல் துறை தலைவர் மரியம்மா தாமஸ், மதுரை தென்மண்டல அஞ்சல் துறை இயக்குநர் ஆறுமுகம், தென்னக ரயில்வே டிஓபி சங்கரன், ஐஐடி துணை பதிவாளர் தேவி பிரசாத் பட்நாயக், ஐஓபி வங்கி உதவி பொது மேலாளர் ரவீந்திரன், இந்தோ திபெத்திய எல்லை காவல்படை துணை கமாண்டன்ட் நரேஷ் சந்திரபால் சிங் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே கொள்ளிடம் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மேட்டூர் அணை, திருச்சி மற்றும் அரியலூர் அணைகளில் இருந்து நீர் திறக்கப்பட்டதால் கொள்ளிடம் ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. சிதம்பரம் அருகே உள்ள வீராணம் ஏரியில் முழு கொள்ளளவான 1465 மில்லியன் கன அடி வரை நீர் நிரம்பியது. 47.50 அடி உயரம் வரை நீர் நிரம்பியதால் பாதுகாப்பு கருதி மதகுகள் திறக்கப்பட்டுள்ளன. சிதம்பரம் சேத்தியாத்தோப்பு அருகே உள்ள பழைய அணைக்கட்டிலிருந்து வினாடிக்கு 3000 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. இதனால் கொள்ளிடம் ஆற்றில் தற்போது 80,000 கன அடி நீர்வரத்து பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் இந்த நீர் எந்த பயனும் இல்லாமல் கடலில் கலக்கிறது என விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். மழைக்கு முன்பே கொள்ளிடம் ஆற்றின் இருபுறமும் 10 கிலோமீட்டருக்கு தலா ஒரு தடுப்பணை அமைத்திருந்தால் 3 போகமும் விவசாயம் செய்ய முடியும். நிலத்தடி நீரும் உயரும். வருடம் முழுதும் குடிநீர் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைப்பதுடன் கால்நடைகளுக்கு தண்ணீர் தேவை பூர்த்தியாகும். ஆனால் நாட்டை ஆளும் ஆண்ட திராவிட கட்சிகளால் விவசாயிகளுக்கு எந்த பயனும் இல்லை. மழைக்கு முன்பே வரத்து கால்வாய்கள், ஏரிகள், குளங்கள், கண்மாய்கள் மற்றும் நீர்நிலைகள் தூர்வாரப்படவில்லை. இதனால் பருவமழை பெய்தும் விவசாயிகளுக்கு எந்த பயனும் இல்லை என வருத்தம் தெரிவித்தனர். கொள்ளிடத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் ஆற்றங்கரையில் இருந்த ஆடு மாடுகள் வெள்ளத்தில் சிக்கின.
சுமார் 150க்கும் மேற்பட்ட கால்நடைகளை மீன்பிடி வலை உதவியுடன் மக்களே மீட்டனர். எந்தவித முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் அரசு தரப்பில் இதுவரை இல்லை என மக்கள் குற்றச்சாட்டு வைத்துள்ளனர். காவிரி ஆற்றின் டெல்டா பகுதிகளுக்கு அருகில் உள்ள கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி தொகுதியைச் சேர்ந்தவர் வேளாண் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம். டெல்டா மாவட்டங்களில் நெல் கொள்முதல் நிலையங்களை கூட போதுமானதாக திறக்காததால் 25 லட்சம் டன் நெல்மணிகள் மழையில் நனைந்து மீண்டும் முளைத்துவிட்டன. இதற்கு முழு பொறுப்பேற்று விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க முதல்வர் ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தினர்.